கோடை காலத்தில் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்கி குளுமையாக்குறது, மாறி மாறி பூத்து சென்னையை வண்ணமயமாக்குற இந்த மாதிரி மரங்களும், அந்த மரங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற காமதேவனோட குரலும், ரதியோட லீலைகளும் தான். காலை மாலை வேளையில் இவங்க அதிகமாக குரல் எழுப்பும்போது பெருசாக ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்னோட அதிர்ஷ்டம், இங்கே பால்கனி பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்தில் ஒரு காக்கா கூடு கட்டி வச்சிருந்தது. கம்பி வலை வழியாக அவங்கள ரொம்ப அருகில் இருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு என்ன பார்க்க முடியாது, அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இது நான் முதல் நாள் அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சும் போது எடுத்த வீடியோ. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அந்த குயில் காக்கா இல்லாத சமயத்தில் அந்த கூட்டுக்கு முட்டை விடுறதுக்கு வருது. கூட 2 பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருந்தது. இந்த சம்பவத்தை ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமா கத்திட்டு இருந்தான், இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் அமைதியா உட்காந்து இவளையே பார்த்துட்டு இருந்தான். எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு தேடி பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. ஒருவேளை பெண் குயில் முட்டை விட்டுட்டு இருக்கும்போது காக்கா திரும்பி வந்துருச்சுன்னா அதோட கவனத்தை டைவர்ட் பண்ணி பெண் குயிலை விட்டுட்டு தங்களை துரத்திட்டு போக வைக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. வந்த உடனே பெண் குயில் காக்கா கூட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியில போடுது. முட்டை எதுவும் இல்லை, இருந்திருந்தா அதையும் தூக்கி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நானும் அந்த குயில் எப்படா முட்டை விட போகுதுன்னு ஆசையா பார்த்துட்டு இருந்தேன். அந்த குயிலும் கோழி முட்டை விடும்போது பண்ற மாதிரி வாயை ஒரு மாதிரி திறந்து திறந்து பண்ணிட்டு இருந்தது. நானும் முக்குது போல ஐயோ முட்டை வெளியில விழுந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த குயிலுக்கு அன்னைக்கு முட்டை விடுற நினைப்பு இல்லை போல இருக்கு. தான் வந்துட்டு போனதுக்கு அடையாளமா சில பழக்குட்டைகளை அது வயிற்றுல இருந்து எடுத்து கரெக்டா அந்த காக்கா கூட்டுக்குள்ள போட்டுட்டு போகுது. எவ்வளவு கொழுப்பு பாருங்களேன். நம்ம வீட்டை சுத்தியே வாழ பழக்கிட்ட இந்த குயிலுக்கு இயற்கையை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. குயில்கள் மட்டும் இல்லைன்னா காக்காவோட எண்ணிக்கை கண்ணா பின்னான்னு பெருகி கிடக்கும். நமக்கு தொந்தரவு செய்யற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுலயும் பெரும் பங்கு இருக்கு. குயில்களை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஆண் குயில்களும் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.